எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கோலார் டிஸ்ட்ரிக் தங்க வலியற பூமின்னு சொல்லுவாங்க. கோலார் டிஸ்ட்ரிக் அருகாமல் இருக்கக்கூடிய கேஜிஎஃப் பேத்மங்கலம் ரூட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி விளைச்சல் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குது. இந்த வாட்டி தக்காளி விளைச்சல் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்குது. ஷெடிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே தக்காளி விட்டுக்கிறாங்க. கோலார் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா கோல்டு, மில்க், சில்க், தக்காளி, டொமேட்டோ ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு வந்து போதிய விலையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே செடியிலே விட்டுக்கிறாங்க, ஆடு மாடு சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மழை வந்து இந்த கம்பாலாம் அப்படியே சாஞ்சிட்டு இருக்குது. இந்த தக்காளி செடி பார்த்தீங்கன்னா அதிகமான விளைச்சல் வந்துட்டு இருக்கிறதுனால வெயிலில் வந்து தக்காளி வெள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு, சரி மழை வந்தால் தக்காளி வெள்ளை இருக்கும்னு சொல்லி அப்படியே விட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளை அதிகமாக போகல. பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து விலை அதிகமாச்சுன்னா 2000 ஒரு பாக்ஸ்னு விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 50 ஒரு பாக்ஸ் விற்கிறாங்க. இதை அறுத்து விற்றா கூட மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போனால் கூட இந்த அறுத்து எடுக்கிற கூலிக்கு கூட அவங்களுக்கு லாபம் வரதில்லை. அதனால் இந்த தக்காளியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ரோட்டு ஓரத்துலலாம் கொட்டிட்டு இருக்கிறாங்க, காவாங்களெல்லாம் கொட்டிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தக்காளி விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால விவசாயிங்க கடன்பட்டு வாங்கியிருப்பாங்க. இது கவர்மெண்ட் தான் போதிய நஷ்டஈடு தான் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தக்காளி விளைச்சல் அதிகமாக கர்நாடகா கோலார் தங்கோவில் அருகாமல் இருக்கக்கூடிய பேத்மங்கலா கேஜிஎஃப் ரோட்டில் வந்து தக்காளிங்கெல்லாம் அதிகமாக விளையக்கூடிய பகுதி கோலார் டிஸ்ட்ரிக்டில். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா காவாலெல்லாம் கொட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க. காவால் ரோட்டு ஓரத்தில் கொட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் நமக்கு ஏதோ விவசாயிகளுக்கு தான் நஷ்டஈடு கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம பார்த்து ரொம்ப மன கஷ்டத்தில் ஆகிட்டு, சரி இதனுடைய விவசாயியுடைய கஷ்டத்துக்கு நம்மளுடைய சின்ன வீடியோவை எடுத்து காட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னுக்கிறோம். அவங்க கடை வாங்கி பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஆகிருக்கும். எத்தனை அந்த ரோட்டில் கொட்டுற அளவுக்கு ஆகிட்டு இருக்குது. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன வீடியோவாக நம்மளுடைய அந்த விவசாயிக்கு ஆதரவாக நம்ம சின்ன வீடியோ எடுத்து காட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு இருக்கிறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இந்த பேத்மங்கலம் அருகாமையில் இருக்குது.